நீ அவ்வளோ நல்லவ இல்லையே, நேற்று என்ன சீன் போட்டாங்க ஒருத்தவங்க, அது யாரு? அவங்கள பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை, வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ லைக்கும் சப்ஸ்கிரைபும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ நேற்று ஒரு அம்மா வந்து எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, நயன்தாரா, சரியா, அவங்க வந்து ஐயோ கணித்திரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து பதறிட்டு இருந்தாங்க தெரியுமா. அவங்களுடைய ஒரு குறும்படம் தான் இப்போ பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். விளையாட்டை முடித்து விட்டு சபரி வந்து ஒரு அடி அடித்து பார்வதியோட கண்ணை கலக்கிட்டான். கண்ணை கலக்கினோடனே பார்வதி வந்து உள்ள கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு டாக்டர் கிட்ட பார்த்துட்டு இருக்கிறப்ப வெளியே இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் ரவுடி, நயன்தாரா, அப்புறம் அந்த விக்கல், அப்புறம் வந்து நம்ம இவன் பேர் என்ன திவாகர் மற்றும் நம்ம சபரி, அதுக்கடுத்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா நெட்டகோக்கு நம்ம அமித் வந்து நிற்கிறார். ஸோ இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது சபரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ஸ் பண்ணுறான், ஆமாம் நான் வேணும்னு அடித்தேன் அப்படின்றான். உடனே நீ அடித்ததுக்கு ஷேர் எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறான். அப்புறம் வாட்டமில் நீ தானே கண்ணடிக்க சொன்னேன், கரெக்டாக லெஃப்ட் கண்ணா ரைட்டு கண்ணா நான் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அதை நகைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் நம்ம நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது நீ என்ன கண்ணில் அடிச்சுட்டு சின்னதாக அடிச்சிருக்க, இன்னும் கொஞ்சம் பெருசாக அடிச்சிருக்க நீ தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, இன்னும் விக்ரம் வந்து நானாக இருந்தால் கழுத்திலே வச்சிருப்பேன் அப்படின்றான். பிரஜன் வந்து என்ன நீங்கள் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, பார்வை தான் அவங்க கண்ணை கலக்கிட்டாங்க, தங்கச்சி தானே நீங்கள் வாட்டர்மெலன், போய் என்னன்னு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே நகைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த குறும்படம் வந்து வெளியாயிடுச்சு. அப்போது இந்த சாண்ட்ரா பிரஜனுடைய டிஸ்கஸ்டிங் பிஹேவியர் அப்படிங்கிறது இது மட்டும் கிடையாது, இன்னும் வாட்டர்மெலனை பற்றி தகுதி தராதரம் இல்லை அப்படின்னு சொல்லி தகுதியை பற்றி பேசியது. அவெல்லாம் ஒரு ஆளாக சொல்லி கேஸ்ட்டை பற்றி நம்ம பிரஜனும் சாண்ட்ராவும் பேசியது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் எல்லாம் அப்படி ஒன்றா பேசிட்டு சாண்ட்ரா வந்து அங்கே நடிக்கும் பொழுது விஜய் சேதுபதி வந்து செருப்படி அடித்தார். ரொம்ப நடிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களாம் பார்த்து பயந்துட போகிறாங்க, பார்த்து உங்கள் புருஷன் வேறு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கேன், ஒத்து ஊதுறேன், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஸோ இது வேறு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் அந்த குறும்படம் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு கிளிப் மாதிரி அப்படி போடுறேன் பாருங்கள், அவங்க பேசுனது. சரியா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மமாக, திருந்தாத ஜென்மங்களாக இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் திவ்யாவும் இருந்திருக்கு. இன்னொன்று தெரியுமா, டிஸ்குவாலிஃபைடு யார் சொன்னா போது சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் அந்த குறும்படத்தையும் பார்த்துட்டேன். கணிதம் சொல்ல நினச்சிட்டு இருக்கீங்க, விக்ரம் சொன்னாரா, யார் சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக கீழே கமெண்ட்டில் பண்ணுங்க பார்ப்போம். நீங்கள் உண்மையாக பார்க்குறீங்கன்னா திவ்யா சொன்னதுங்க டிஸ்குவாலிஃபைடு. யார்? அந்த பிடிவாய் தான். ஸோ இந்த அளவுக்கு மோசமாக ஒருத்தவங்களை சித்தரிச்சுட்டு இங்கே என்னமோ நாங்கள் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டாங்க பற்றி திவ்யாவும் நம்ம சாண்ட்ராவும் எப்படிப்பட்டது பாருங்கள். இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபரி மேலே இவங்களுக்கு இருந்தே வன்மம். சபரி என்ன பண்ணுறான், இந்த மாதிரி ஏதோ அவங்க பண்ணுறாங்க திருத்தனமாக, இந்த இதெல்லாம் கட்டி வச்சு சாண்ட்ரா ஏதோ உள்ளே போட்டதை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், எடுத்து வச்சுட்டான் தனியாக. குறும்படம் போடலாம், கேட்கலாம், என்னவோ பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க, எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து முதலே தெரிஞ்சு போச்சு. கேபிட்டல் ஸ்டாஃப்ஸில் இவங்க நிற்கும்போது கை கால் ராடை எப்படி உருவணும்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தனுடைய முடியாத ஒரு விஷயத்தை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது சபரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் ஏதோ ஃப்ராக்சர் பேசுகிறாங்க. அந்த குறும்படம் வெளியே வந்திருக்கு. சபரி பற்றி பிரஜன், பார்வதி நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒருத்தவங்களுடைய கேமில் இவ்வளோ கேவலமாக ஆடுவீங்களா, அப்போ உங்களுக்கும் மித்தவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி எனக்கு ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது அது பண்ணது. என்னடா எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது அவனுக்கு கை தானே ஃப்ராக்சரு, அப்போ என்ன பண்ணலாம், முதல் கையில் இருக்க 2 உருவு, அப்புறம் கால இருக்க உருவு அப்படின்னு சொல்லி இவங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்னென்ன வேலைகள் இவங்க பண்ணுறாங்க பாருங்களேன். அப்போ எப்படிப்பட்ட ஆட்களாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நேச்சராக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சபரி அப்போ தான் பார்க்குறான், எதுக்கு நம்ம டார்கெட் பண்ணுறாங்க. திருப்பி இந்த 1வது இடத்துல நின்றப்போ சபரி எதுவும் சொல்லல, அவனா போய் நிற்கல. 1வது இடத்துல கனி நிற்க வைக்கிறாங்க, டிஸ்கஷனுக்கு போகுது. அப்போ இவன் வந்து பார்க்குறான், அப்போ தான் வந்து ப்ரெஷர் இருக்கான்னு பாருன்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான். போய் இன்னொரு போய் பார்க்குறாங்க, திவாகர் பார்க்குறாங்க. அப்போயே வந்து ஒரு பிளான் பண்ணுறான். அந்த பிளானை இவன் புரிஞ்சுக்கிட்டு கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டான். அதை உடனே ப்ரெஸ்ஸை நோண்டி அந்த ப்ரெஸ்ஸை போய் தேடுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி இவங்க அதை பிளான் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் சொல்கிறானுங்க சாண்ட்ரா. இங்கே பாருங்கள் எவ்வளோ வேரியேஷனில் இப்போ வருது பாருங்கள் மேட்ரு. அப்போ சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா மாதிரி உலகத்தில் வந்து ஒரு எச்சங்களே இருக்காது போல தெரியுது. எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சபரி வந்து ஒரு கோபத்தில் சொல்கிறது, விக்ரம் ஒரு வன்மத்தில் சொன்னது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட பார்வதி மேலே இருக்க காண்டில் தானே எல்லாரும் பண்ணுறாங்க இந்த சைடில். அப்போ அப்படி காண்டாயிட்டு சபரி விக்ரமாச்சு கடைசி வரைக்கும் நான் பார்வதி கேட்டுன்ற மாதிரி உட்காந்துட்டாங்க. அது நல்ல விஷயம். நீ பார்வதி சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு அங்கே போய் போட்டு விட்ற பிரஜன்.
இன்னொன்று கமருதீனுக்கு இது புரியல. அவன் ஒரு மக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். மக்கு கமருதீன். அவன் என்ன பண்ணுறான், பிரஜன் சான்றதான் அவனுக்கு எதிராகவே வந்து அவனை ஈஸியாக அடிச்சிடலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பின்னாடி. அவன்கிட்டே போய் இந்த மாதிரி உண்மைகளை வந்து உடைத்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ சேதுபதி இன்னைக்கு சாண்ட்ராவுடைய குறும்படம் போட்டிருந்தார் அப்படின்னா சாண்ட்ராவுக்கு தான் கிழிஞ்சிருக்கும். அதனால தான் விஜய் டிவி டெலிவிஷனை விஜய் டிவியை நம்ம சேதுபதி காப்பாற்றிருக்கார். அதனால தான் சாண்ட்ரா குறும்படம் போடல அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எப்படிப்பட்ட ஷோவில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இன்னொரு இடத்துல வாட்டர் மில்லன் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேடு எடுத்துறதுலாம் என்கரேஜ் பண்ணிவிட்டு வாட்டர் மில்லன் அதே கேடு எடுத்தனத்தை பண்ணுறதுக்கு எலிமினேட் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் எங்கே என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆபாச ஆரோரா உள்ள வச்சுருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் இது ஜென்யூனாக நம்ம பேசலாம். நம்மளை பிஆர் இருப்பாங்களா?